அல்லேலூயா. இன்றைக்கு என்ன திருச்சபையை பற்றி பார்க்க போகிறோம்? சொல்லுங்க. பெர்கமு. வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பெர்கமு திருச்சபைக்கு, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், 12, 13 படிங்க. பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ கூடி இருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் கூடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். நீ மனம் திரும்பு. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். ஜெயம் கொள்கிறவனுக்கு ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அது அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததும் ஆகிய புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று எழுது. கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? பெர்கமு திருச்சபைக்கு பெரிய வார்த்தைகள் வருது. 2 வார்த்தை இருந்தாலே அவ்வளவு நேரம் பிரசங்கம் பண்ணுவோம். இதுல 10 வார்த்தை இருக்கு. 9 மணிக்கு தான் செய்தியை முடிப்போம்னு நினைக்கிறீங்களா? கரெக்டா 8 மணிக்கு முடிச்சிருவோம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், சொல்லுங்க. இருபுறமும் எல்லாம் படிக்க சொல்லும் போது படிக்க மாட்டீங்க, மத்த நேரத்துல படிச்சுட்டு இருப்பீங்க. பாருங்க, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. கர்த்தருடைய ஏசப்பாவோட கையில் என்ன இருக்கு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் இருக்கு. அந்த பட்டயம் எப்படின்னா, இங்க பிரசங்கம் பண்ற எங்களையும் கொல்லும், கேட்கிற உங்களையும் கொல்லும். 2 சைடும் அந்த பட்டயத்துல 2 சைடு ஷார்ப் இருக்கும். ஒரு சைடு மட்டும் ஷார்ப் இருந்துச்சுன்னா அங்கிட்டு மட்டும் தான் இல்ல, இது 2 சைடுமே ஷார்ப்பானது. இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் உடையவர் சொல்லுகிறதாவதுன்னு சொல்லி போட்டிருக்கு. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, இந்த பெர்கமு திருச்சபையை பாத்தீங்கன்னா 2 விதமா சொல்றாரு. ஒண்ணு, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நல்ல காரியத்தையும் சொல்றாரு. கெட்ட காரியங்களையும் சொல்றாரு. அவங்க அந்த உன்னிடத்தில் ஒரு குறை உண்டுன்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் திருச்சபையில பார்த்தோம். எதுல பார்த்தோம்? எபேசில பார்த்தோம். அடுத்தது 2வது திருச்சபை என்ன பார்த்தோம்? சிமர்னா திருச்சபை. சூப்பரான திருச்சபை. இந்த 7 திருச்சபையிலுமே பேரெடுக்கா நல்ல பேர் எடுத்த ஒரு திருச்சபை, எந்த குறையில்லாத ஒரு திருச்சபை. என்ன திருச்சபை? சிமர்னா திருச்சபை. செய்திக்கு வந்தவங்க தெரியும். என்ன ஒரு கொடுமைனா, அன்னைக்கு கஷ்டப்பட்டு பேசி ரெக்கார்டே ஆகல. சாத்தான் பாருங்க, அவ்வளவு உளுந்து பேசி ரெக்கார்ட் ஆகல. அது நீங்க நல்லா ஜோம் பண்ணணும். சபைக்காக நல்லா ஜோம் பண்ணீங்கன்னா, நல்லா கேமரா ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா அது. ஆனா வாய்ஸ் ரெக்கார்ட் இருக்கு. யாருக்காச்சும் வேணும்னா கேளுங்க, வாய்ஸ் ரெக்கார்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த பெர்கமு திருச்சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன போட்டிருக்கு? அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையை பிரகாசிக்கிற சூரியன் போல் இருந்ததுன்னு போட்டிருக்கு. அப்ப இந்த சபைக்கு தன்னுடைய வாயிலிருந்து கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். நல்லா சொல்ல போறீங்களா? ஏன்னா அவரோட வார்த்தை தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். வெளிப்படுத்தின 1:16 போட்டிருக்கு, கர்த்தருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அப்படின்னா வார்த்தைகளை குறித்து சொல்றாரு. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும்
இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கப்பட வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா. அப்ப ஏசப்போட வார்த்தையை பாத்தீங்கன்னா கேட்கிற ஒவ்வொருத்தருடைய இருதயம் குத்தப்படும். அதான் போட்டிருக்கு, ஆத்துமாக்களையும் ஆவியையும் வகை வகையா பிரிக்குமா. ஒரு வார்த்தை சிச்சுவேஷன் ஏத்த மாதிரி ஒரு வார்த்தை வருது. அது உங்களுக்கு கஷ்டமான சிச்சுவேஷன்ல அந்த வார்த்தை வரும்போது உங்களுக்கு ஆறுதலா இருக்கும். ஒரு தவறு செய்யும் போது கர்த்தருடைய வார்த்தை வரும்போது அந்த வார்த்தை என்ன பண்ணும், ஊடுருவி உள்ள குத்தப்படும். அதுக்கு அடுத்த வசனமே சொல்லியிருக்கு, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லைன்னு போட்டிருக்கு. அவருடைய வாயிலிருந்து எது வருது, இரும்புறமும் கருக்குள்ள பட்டயம் போன்ற வார்த்தைகள் வருகிறது. அல்லேலூயா. இப்ப நீங்க எடுத்து வாசிக்கலாம் அப்படியே. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். எத்தனாவது வசனம்? 13ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். முதலாவது என்ன கிரியை? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். என்ன பாருங்க, எல்லாமே அப்படித்தான் சொல்றீங்க. உண்மையாலுமே அப்படித்தான் நினைக்கிறீங்கல்ல? நம்ம பக்கத்துல இருக்கவங்க, நம்ம சுத்தி இருக்கவங்க, வீட்டை சுத்தி இருக்கவங்க எல்லாமே சாத்தான் பிள்ளைங்க அப்படிதான் நினைக்கிறீங்க. உண்மையாலுமே எனக்கு தான்ப்பா சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். இது எதை குறிக்குது அப்படின்னா உலகத்தை குறிக்கிறது. சாத்தான் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ற ஏசப்பா, இது இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. என்ன பண்ணா ஏசப்பாவை மலை மேல் கொட்டி கொண்டு என்ன சொன்னா, இது எல்லாத்தையும் காட்டுறான். காட்டி இதெல்லாம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது, நீங்க என்னை வணங்கினீங்கன்னா எல்லாத்தையும். எதுக்கு சிலுவையில போய் கஷ்டப்பட்டு சிலுவையில ஏன் போய் உயிரை விடுறீங்க? யாரும் பார்க்கல, ஒரே ஒரு என்னைய வணங்க மட்டும் செஞ்சிருங்க, எல்லாத்தையும் இலவசமா கொடுத்துறேன்னு சொல்லி கேட்டான். நம்மளாம் தான் என்ன பண்ணிருப்போம்? ஏன் கஷ்டப்பட்டு சிலுவைக்கு போய் உயிரை விடணும்னு என்ன பண்ணிருப்போம்? யார் பார்க்கல அவன்கிட்டே கேட்டிருப்போம். நீ பார்த்துக்க, யாராச்சும் பார்க்கறாங்களான்ட்டு என்ன பண்ணிருப்போம்? டக்குன்னு குடிஞ்சு கும்பிட்டுருப்போம். ஆனா என்ன பண்றாரு கர்த்தர்? என்ன பண்ண, உன் தேவனாகிய கர்த்தரை ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் வசனத்தாலே பதிலுக்கு அடிச்சார். இருவரும் கருக்குள்ள பட்டயத்தால வார்த்தையாலே அவனை வெட்டினார். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த இடத்துல போட்டிருக்கு பாருங்க, கர்த்தர் திருச்சபை பிள்ளைகளை பத்தி சொல்றாரு, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதை கர்த்தர் பார்க்கிற. நம்மளுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்கள் மத்தியில ஒரு பிரேயர் கூட நடத்த விடாம வெளியில பாட்டு சத்தம் கேக்குது. இது எல்லாமே இந்த மாதிரி சாத்தானுடைய குடியிருப்பு இருக்கிற இடத்துல குடியிருக்கிறியா? அதை நான் பாக்குறேன். சகரியா 2:7 என்ன போட்டிருக்கு? பாபிலோனில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை சீக்கிரமாய் விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சென்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார். நம்ம உலகத்துல உள்ள காரியத்துல நம்ம ஈடுபடாமல் இருந்தோம் அப்படின்னா மகிமை வெளிப்படும், உடனடியாக மகிமை வெளிப்படும். அல்லேலூயா. நீ இருக்கிற சிச்சுவேஷனை எதுவுமே ரெண்டு விதத்தை குறிக்கும். நல்லதையும் குறிக்கும், கெட்டதையும் குறிக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் இந்த திருச்சபையில பாத்தீங்கன்னா தெளிவா போட்டிருக்கு, நீ சாத்தானுடைய குடியிருக்க சிங்காசனம் இருக்கிற, ஆனாலும் என்ன பண்ற, கரெக்டா இருக்க அப்படின்னு இந்த திருச்சபையை அப்படித்தான் போட்டிருக்கு. நீ குடியிருக்கிறதையும் அப்படி பின்னாடி எல்லாமே நல்லதா தான் போட்டிருக்கு. படிச்சிட்டு இருக்காங்க, நல்லதா தான் போட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன நீங்க நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கணும். கரெக்டா இருக்கவங்களுக்கு அந்த வார்த்தை, தவறணும் அப்படின்னா பாபிலோனில் குடியிருக்கிற சீயோனே உன்னை சீக்கிரம் விடுவித்துக்கொள். இந்த வசனத்தை எடுத்துக்கணும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரே வசனம் தான். கரெக்டா இருக்கவங்களுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் மத்தியில நான் கர்த்தருக்காக உண்மையா இருக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு டைரக்டா அந்த வசனம் குறிக்கும். இல்ல சில காரியங்கள் என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு வார்த்தை சொல்றாரு, பாபிலோனில் குடியிருக்கிற சீயோனே சீக்கிரம் விடுவித்துக்கொள். அப்படி நீ விடுவிச்சுட்டு அப்படின்னா மகிமை, கர்த்தருடைய மகிமை உனக்கு வெளிப்படும். அல்லேலூயா. உபாகமம் 33ஆம் அதிகாரம் 27, 28 போட்டிருக்கு, இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். ஏன் 27ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அநாதி தேவனே அவனுக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் ஆதாரம் போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப தனித்து யாக்கோபு இஸ்ரவேல் தனித்து வாசம் பண்ணுவான்னு போட்டிருக்கு. உலகத்தோடு எந்த ஒத்து போகாதபடிக்கு கர்த்தர் அவரோட பிள்ளைகள் மாத்திரம்
இருக்கணும்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படி உலகத்துலதான் நம்ம குடியிருக்கிறோம். நம்மளாம் பரலோகத்துல குடியிருக்கோம், எல்லா உலகத்துல தான் குடியிருக்கோம். அப்படி ஒரு காரியம் தவறா நடக்குதுன்னா நம்ம உடனே அதுக்கு என்ன பண்றதுன்னு ஒத்து போகாம நம்ம எதிர்த்து, பிசாசுக்கு எதிர்த்து நிக்க வேண்டும். ஒருத்தர் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும். உலகத்துல ஒருத்தர் காரியத்தை நடக்கிறத பார்த்து எதிர்த்து நின்னார். யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் நீங்க உதாரணம் போட்டு எழுதிக்கங்க. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 4 முதல் 7 வரை தெளிவா போட்டிருக்கு. ஆதியாகமம் 19 4 முதல் 7 வரை போட்டிருக்கு. நான் வாசிக்கிறேன். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் நானா திசையிலிருந்து வந்து லோத்தோட வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படி எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா. அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய், சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம். அல்லேலூயா. என்ன பாருங்க, சகோதரரே இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம் சொல்லி பக்கத்துல நடக்கிற காரியத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த லோத்தை பத்தி போட்டிருக்கு 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல போட்டிருக்கு, நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க என்று வசனம் போட்டிருக்கு. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, சுத்தி நடக்கிற காரியத்தை குறிச்சு வேதனைப்படுறாரு. உலகத்தோடு ஒத்து போல அவரும் அது எல்லாத்தோட தான் குடியிருக்கிறாரு. அவங்க மனைவி விழுந்து போயிட்டாங்க, பிள்ளைகள் விழுந்து போயிட்டாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா லோத்து, இப்ப வசனம் போட்டிருக்கு, நீதிமானாகிய லோத்துன்னு. சோதோம் குமாரல்ல குடியிருந்தாலும் நீதிமானாகிய லோத்து என்று பெயரிட்டான். நம்மளும் உலகத்துல நம்மளை சுத்தி என்னதான் இருந்தாலும் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் சொல்லி மத்தவங்க நம்ம குறித்து ஒரு சாட்சி சொல்ற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். அல்லேலூயா. தெளிவா போட்டுக்க. அந்த இடத்துல பாத்துங்க, சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, உன் குடும்பத்திலேயே ரசிக்கப்படாத நபர்கள் இருக்காங்க. நீ சினிமா பார்க்க மாட்ட, ஆனா உன் குடும்பத்துல இருக்க நபர்கள் பாக்குறாங்க. நீ கெட்ட வார்த்தை பேச மாட்ட, ஆனா கூட வீட்டுல இருக்கவங்க பேசுவாங்க. நீ கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும்னு நினைப்ப, ஆனா வீட்டுல இருக்கவங்களே இருப்பாங்க, சொந்தக்காரங்க சுத்தி இருக்கவங்க எல்லாமே இருப்பாங்க. நீ படுற அந்த கஷ்டத்தை நான் பார்க்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. என்ன போட்டிருக்கு? சாத்தானுடைய சிங்காசனம் நீ இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இரண்டாவது காரியம், ஃபர்ஸ்ட் காரியம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும். ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு, சாத்தானுடைய குடியிருப்ப இடத்துல நீ குடியிருக்க, பட்டு கஷ்டப்படுற. அத இப்ப நீங்க சிஸ்டர் எடுத்துக்கங்க, அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க, கொல்ல மாட்டாங்க, ஆனா உங்க வீட்டை சுத்தி பயங்கரமா ஓடிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? சவுண்டு ஜாஸ்தியா இருக்கும், ஏரியால ஒரு இதுனா போதும் அப்படி பண்ணுவாங்க, கொள்ளுவாங்க, இருக்கவே முடியலன்னு சொல்றாங்க. அதான் அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது, நீ என் நாமத்தை பற்றி கொண்டு. இவ்வளவு காரியங்கள் நடக்குது. நீ நினைச்சா விலகி போயிடலாம், நீ நினைச்சா விட்டுட்டு போயிடலாம், நீ நினைச்சா நீயும் உலகத்தோட காம்ப்ரமைஸ் ஆகி போயிடலாம். ஆனாலும் வசனம் போட்டிருக்கு, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் நான் கர்த்தருக்காக வாழுவேன் என்று சொல்லி என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதை அறிஞ்சிருக்கிறார். அல்லேலூயா. மீகா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 1ஆம் வசனம் என்ன போட்டிருக்கு? ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டு இருக்கும், எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். 5ஆம் வசனம், சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நடப்போம். அல்லேலூயா. மீகா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல தெளிவா போட்டிருக்கு, நாங்களும் எங்களுடைய தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்போம். எவ்வளவு கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகள் வரும் பொழுதும் கர்த்தரை மறுதலியாமல் தேவனை பற்றி கொண்டு நடப்போம் என்று இந்த வசனம் சொல்லுது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறதையும் நல்ல கிரியை என்ன கிரியை? முதல்ல சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிற, சகிச்சிட்டு குடியிருக்க, அதை அறிந்திருக்கிறேன். ரெண்டாவது, எவ்வளவு சிச்சுவேஷன் வந்தாலும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறது அறிந்திருக்கிறேன். மூன்றாவது பாருங்க, சாத்தான் கூடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ள எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா. சாத்தான் குடியிருக்கிற அந்திப்பால வேணாம், சாத்தான் குடியிருக்கிற இடத்திலே எனக்கு உண்மையுள்ள சாட்சி. அதான் மூணாவது தலைப்பு. திருப்பி படிங்க. சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே, சாத்தான் குடியிருக்கிற இடத்துலதான் நம்ம இருக்கோம். குடியிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள உங்களுக்குள்ளே உண்மையுள்ள சாட்சி ஆகிய உங்களை பாக்குறார்.
உண்மையுள்ள சாட்சியா இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. நம்ம உண்மையா சாட்சியா இருக்கவங்க சாட்சியா எடுத்துக்கலாம், சாட்சியா இல்லாதவர்கள் சாட்சியா இருக்க முயற்சிக்கணும். கர்த்தருடைய பிள்ளை அப்படின்ற இடத்துல ஒரு வீடுக்கே ஒரு வீட்டிலேயே கூட இருக்கும். இந்த வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு தான் சவுண்டு வெளியே கேட்கும். ஐயோ சண்டை வந்துச்சுன்னா, அடித்தடி சண்டை வந்துச்சுன்னா பயங்கரமா இருக்கும், எல்லாம் உருளும், பாத்திரம் எல்லாம் பறக்கும் அப்படின்னு பேர் வாங்க கூடாது. இருக்கிற இடத்துல கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ வேண்டும். மற்ற மதத்தினர் முன்பாக நாம் கர்த்தருக்காக சாட்சியாய் வாழ வேண்டும். வசனம் போட்டிருக்கு, அப்படி கஷ்டப்பட்டு உண்மையுள்ள சாட்சிய, ஏசப்பாவோட சாட்சிய கடைபிடிக்கணும்னு விட்டு கொடுத்து வாழ்றீங்களா, அதையும் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொல்றாரு. அல்லேலூயா. 3 காரியத்தை பார்க்கிறார். என்னது? சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்க, கஷ்டப்பட்டு இருக்க, அதையும் பார்க்கிறேன். 2வது, நாமத்தை பற்றி கொண்டு இவ்வளவு நடந்து என் நாமத்தை நீ பற்றி கொண்டிருக்கிற, அதையும் நான் பார்க்கிறேன். 3வது, சாத்தான் குடியிருக்கிற அந்த இடத்துல உண்மையாய் நீ இருக்க, எனக்காக உண்மையா இருக்க. ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும் அப்படின்னா, இந்த வசனம் போட்டிருக்கு, நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என்ன போட்டிருக்கு? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்புறம் உண்மையுள்ள சாட்சின்னு பார்த்து வேதத்துல ஒரு மனிதனை கொண்டு நீங்க எக்ஸாம்பிள் எடுத்து எழுதி வச்சுக்கலாம். சில்வான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருக்கான். நீங்க உண்மையுள்ள சாட்சி எக்ஸாம்பிள் சில்வான் போட்டுக்கங்க. எங்க இருக்கு? வாசிக்க வேணாம். 1 தெசலோனிக்கேயர் 1:1, 2 தெசலோனிக்கேயர் 1:1. இது 2லயுமே போட்டிருக்கு. பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் 3 பெயரும் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதுகிறதாவது அப்படின்னு போட்டிருக்கு. இவங்க 3, பவுல் ரொம்ப நம்பினார் அவரை. தீமோத்தேயு எப்படி பவுல் நம்புறாரோ அதே மாதிரி சில்வான் அப்படின்றவனையும் ரொம்ப நம்பினாரு. இவன் எங்க வரான் பாருங்க. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல போட்டிருக்கு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானின் கையிலே இந்த நிருபங்களை கொடுத்து அனுப்புகிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உண்மையுள்ள ஒரு மனுஷன். இவன் பவுல் கூட ஊழியம் செஞ்சவன். தீமோத்தேயு, பவுல் தீமோத்தேயு, சில்வான், இவங்கெல்லாம் ஊழியம் செஞ்சுட்டு இந்த சில்வான் எங்க வரான்? 1 பேதுருல வரான். உண்மையுள்ள சாட்சியாகிய சில்வான் இடத்துல பேதுரு சொல்றாரு, நான் கொடுத்து விடுறேன், நான் எழுதுல எல்லா நிருபங்களையும் அவன்கிட்ட கொடுத்து விடுறேன்பா அப்படின்றாரு. அப்ப கர்த்தருக்காக நம்ம உண்மையுள்ள சாட்சியாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. உண்மையுள்ள சாட்சின்னு என்ன? உலகத்திலே சொல்றாங்கல்ல. இப்ப நல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, திமுக காரங்க என்னதான் பட்டாலும் திமுக தான் ஓட்டு போடுவாங்க, அதிமுக காரங்க என்னதான் பட்டாலும் அதிமுக தான் ஓட்டு போடுவாங்க. கரெக்டா இல்லையா? யாரையும் நம்ம பேசிலாம் மாத்தலாம் முடியாது. என்னதான் பிரெயின் வாஷ் பண்ணாலும் மாத்தவே முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு உண்மையுள்ள இருக்க. என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் நல்லது செஞ்சாலும் பரவாயில்ல, கெட்டது செஞ்சாலும் பரவாயில்ல, உண்மையா இதுதான். உலகத்துல கூட இருக்காங்க, அவன் நல்லது செஞ்சான்னா கெட்ட. இது வரைக்கும் சில பேர்லாம் பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும், அதாவது ஓட்டு உரிமை பெற்றதுல இருந்து 60-70 வயசு வரைக்கும் திமுகக்கு மட்டும் தான் போட்டிருக்கேன், வேற யாருக்கும் போட்டது இல்லைன்னு சொல்லி கை தூக்க. நீங்க நிறைய பேர் கை தூக்குவீங்க. அதுல அவங்க செஞ்சாலும் செய்யாட்டினாலும் அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவீங்க. ஆனா ஏசப்பாட்ட மட்டும் கோச்சிக்குவீங்க. செஞ்சாலும் செய்யாட்டினாலும் அப்படின்னு ஏசப்பாவை தேடுவேன், உண்மையுள்ள சாட்சியா இருப்பேன் அப்படின்னு சொல்லாம, நான் சர்ச்சுக்கு போனேன், ப்ரேயர் பண்ணேன், எனக்கு செய்யலன்னு சொல்லி வேதனைப்படுவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா வராதே. பாதிக்கிற மாதிரி பாயிண்ட் வந்தா அல்லேலூயா வராது. ஆகிலும் இதெல்லாம் படிச்சாச்சு. நல்ல காரியம் என்ன சொல்றாரு? நல்ல காரியம் என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் என்ன? சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்துல குடியிருக்க. 2வது, நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறாய். 2வது. 3வது பாயிண்ட், உண்மையுள்ள சாட்சி. சாத்தான் குடியிருக்கிற இடத்துல உண்மையுள்ள சாட்சி, அங்க உண்மையா இருக்க. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆமென். எவ்வளவு நல்ல காரியம் சொல்றாரு. நீ நல்லவன், நீ சபைக்கு வர, ஞானஸ்தானம் எடுத்திருக்க, ஏசப்பாக்காக வைராக்கியமா வாழ்ற, பரிசுத்தமா வாழ்ற, படிக்காதீங்க, பரிசுத்தமாய் வாழ்ற, எல்லாம் பண்ற, அவருக்காக நீ உண்மையாய் வாழ்ற. படிக்காதன்னு சொன்னா படிக்காம இருக்க மாட்டேங்கிற. இது ஒரு பாயிண்ட். பாத்துக்கங்க, எல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ற, எவ்வளவு பிரச்சனை, ஆண்டவர் விட்டுட்டு ஓடலாம் அப்படின்னு சூழ்நிலையில கூட இல்ல நான் இயேசுவுக்காக நான் வைராக்கியமே வாழ்வேன் வாழ்ற. ஆனாலும்
சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. என்ன காரியம் பார்க்கலாமா? விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை முதலாவது காரியம், விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டவைகளை புசிக்கிற காரியம். அன்னைக்கே தெளிவா பார்த்தோம். எபேசு சபையில் யாரை பத்தி பார்த்தோம்? நிக்கோலாய். என்ன பண்ணா? என்ன பொய் போதகம் பண்ணா? என்ன பண்ணா அவன்? தைரியமா சாப்பிடலாம், விக்கிரகங்களுக்கு படைச்சதை சாப்பிடலான்ட்டான். யாரோட வார்த்தை கீழ்ப்படிஞ்சு? சாத்தானுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு. இந்த சாத்தான் எப்படியாப்பட்ட ஆளு? யார வஞ்சித்தான்? ஏவாள வஞ்சித்தான். கரெக்டா இல்லையா? அந்த பழத்தை சாப்பிடலான்னு வஞ்சித்தான். அதே தான் இவனும் இந்த நிக்கோலா என்ன பண்றான்? விக்கிரகத்துக்கு படைச்சதை சாப்பிடலாம் அப்படின்னு பேசுறான். அப்படி ஒழுங்கா இருந்தா கர்த்தர் என்ன கொடுப்பேன்னு சொன்னாரு? ஜீவ கிரீடத்தில் உள்ள கனியை தருவேன்னு சொன்னாரு. ஜீவ விருட்சத்தின் கனி. சாத்தான் ஆசைப்பட்ட, ஏவாள் ஆசைப்பட்ட அந்த ஜீவ கிரீடத்தின் கனியை தருவேன் முதலாவது காரியத்துல பார்த்தோமா? முதலாவது எபேசு சபையில பார்த்தோமா? என்னப்பா பார்த்தோமா? இப்ப பெர்கமு சபையில அதே ஆள் திருப்பி இங்க வரான். படிங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்கிறது. அடுத்த வசனம். நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை, இவன் தான் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடலான்னு சொல்றான். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை யாரு? நிக்கோலாய் மதஸ்தர் போதகத்தை கை கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அதை நான் வெறுக்கிறேன். இதே தான் எங்க சொன்னாரு? எபேசில சொன்னார். எபேசு பட்டணத்துல சொன்ன அதே காரியம் தான் இங்கேயும் வருது. விக்கிரகங்களுக்கு அன்னைக்கே விக்கிரகங்களை படிச்சிட்டோம். நிறைய ஒரு வசனத்தை பலவித கோணத்துல பார்க்கலாம். அப்ப அன்னைக்கு விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை சாப்பிடுறத பார்த்தோம். இன்னைக்கு ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 2 எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால் ஊழியம் செய்ய கூடாது. நல்லா கவனிச்சுங்க. விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை பத்தாம நம்ம பார்க்கிறோம். விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதுன்னு அப்படின்னு சாப்பிடுற காரியத்தை எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன எடுத்துக்கலாம்? தேவனுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, அப்படி எடுத்துக்கலாம். கரெக்டா இல்லையா? ஏசப்பாவோட ஜீவ கனியாகிய அந்த பழத்துக்கும் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட அந்த காரியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. கரெக்டா இல்லையா? இதுக்கு நேர் எதிர் அது. நான் சொல்றது செய்தி புரியுதா புரியலையா உங்களுக்கு? அன்னைக்கு சொன்னதுதான். இதுக்கு நேர் எதிர் ஜீவ கிரீடத்தின் கனி விருட்சம். இது நல்லது, ஏசப்பா வச்சிருக்காரு. ஆப்போசிட் விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது நிக்கோலாய் மதஸ்தருடைய கெட்ட போதகம். சரிங்களா? அப்ப அதே மாதிரி வேற கோணத்துல நீங்க வசனத்தை பாத்தீங்கன்னா, கர்த்தருக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்தில் இருக்கவங்களுக்கும் ஐக்கியம் கிடையாது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன் பாருங்க. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தெளிவா இந்த வசனத்தை கவனிங்க, தெளிவா புரியும். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? என்னைய பாருங்க. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நம்ம யாரு கூட சேரணும்? ஏசப்பா பிள்ளைங்க கூட, கர்த்தருடைய பிள்ளைங்க கூட தான் நம்ம சேரணும். உலகத்தோட எந்த ஒரு ஒட்டு உறவும் நம்மள்ட்ட வச்சுக்கவே கூட. மற்றவங்கள்ட்ட பேசலாம், ரசிக்கப்படாத ஒரு நபர்கிட்ட நம்ம பேசலாம், கொள்ளலாம். உலகத்துல தான் வாழ்றோம், அவங்கள்ட்ட பேசலாம். ஆனா அவங்களோட ஐக்கியம் வச்சுக்கவே கூடாது. நார்மலா ஹாய் பாய் அதோட நிறுத்திக்கணும். ஹாய் பாய், நல்லா இருக்கீங்களா, அது பேசலாம். ஏதாவது தேவைக்கு பேசலாம், கொள்ளலாம். மித்தபடி அவங்களோட ஐக்கியமா இருக்கிறது, அவங்களோட கொஞ்சம் கொலவுறது, அவங்க கூப்பிடுறாங்க அங்க போறது இங்க வர்றது, தெளிவா போட்டிருக்கு இந்த இடத்துல. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. இது கர்த்தருடைய இதை குறிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைங்க யார திருமணம் பண்ணும்? கர்த்தருடைய பிள்ளைங்க திருமணம் பண்ணும். ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவங்க தான் திருமணம் பண்ணுவோம். உலகத்துல இருக்கவங்களுக்கு நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வசனம் புரியுது? தெளிவா போட்டிருக்காரு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. அவங்க மத்த மதங்க, ஆனா அதனால ஒத்துக்கிட்டேன் கொள்ற இந்த பிசினஸே கடவுள்கிட்ட கிடையாது. தெளிவா போட்டிருக்காரு 2 கொரிந்தியர் 6:14. அந்நிய நுகத்திலே பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் எது? ஜீவக்கனி அது விக்கிரகம், இது ஒளி, அது இருள். வெளிச்சத்தை இருளை ஒன்னா வைக்க முடியுமா? லைட்டை போட்டோன்னா வெளிச்சம் இருட்டு பறந்துரும்.
அப்ப லைட் ஆஃப்னா இருட்டு ஃபுல் ஆயிரும். அப்ப இது ரெண்டும் டச்சே கிடையாது. தேவனுடைய பிள்ளைக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? ரட்சிக்கப்படாதவங்களோட எப்படி உனக்கு பங்கு வரும் கேக்குறாரு. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ விக்கிரகத்தை வெறுத்து நீ சர்ச்சைக்கு வந்து வர, உலகத்தை விக்கிரகத்தை கும்பிடுறவங்களோட எப்படி நீ உறவு விட்டு வச்சுக்கிற? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி, கர்த்தர் சொல்றாரு, உன்னை நம்மளை பார்த்து சொல்றாரு, நான் உங்களுக்குள் வாசம் பண்ணி உங்களுக்குள் உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று யார் சொல்றா? தேவன் சொன்னபடி நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்களே, ஆனபடியால் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியுமாய் இருப்பார்கள் என்று சொல்றது யாரு? சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். கரங்களை கர்த்தரை மேம்படுத்துவோமா? உலகத்துக்கு நமக்கு சம்பந்தமே கிடையாதுங்க. ஏசப்பா பிள்ளைங்க மட்டும்தான். நம்மளும் நம்மளுடைய ஐக்கியம் ஃபுல்லா ஏசப்பா பிள்ளைங்களோட தான் நம்ம இருக்கணும். உலகத்துல நமக்கு சம்பந்தமே இருக்கவே கூடாது. சாதாரணமா அவங்கள்ட்ட பேசலாம், கொள்ளலாம், அவங்கள்ட்ட பொருள் வாங்கலாம், நம்ம பொருள் விற்கலாம், என்ன வேணா பண்ணலாம். தொழில் வேற, அவங்கள்ட்ட க்ளோஸா போய் இணைக்கப்படுவது, பிணைக்கப்படுவது முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. அப்ப தெளிவா இந்த இடத்துல போட்டிருக்க கதை சொல்றது, சில காரியங்களில் உன் பேரில் எனக்கு குறை உண்டு. என்ன காரியம்? விக்கிரக கும்புறவங்களோட நீ இணைக்கப்படுற, விக்கிரகம் செய்யற, விக்கிரக கல்ல கும்பிடுறாங்க, அவங்களோட நீ போய் இணையிற, அதை கர்த்தர் நான் வெறுக்கிறேன்றார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் பாருங்க. இரண்டாவது காரியம் என்ன போட்டிருக்கு? வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவாக இடரலை இஸ்ரவேல் முன்பாக போடும்படி. நல்லா கவனிச்சுக்கங்க. வேசித்தனம் பண்ணும்படியான இடரல். வேசித்தனம்னா உங்களுக்கு பெரியவங்களுக்கு தெரியும். வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவாக இடரலை உண்டாக்குவது. டிரெஸ் ஒழுங்கா போடாம இருக்கிறது, உடம்ப காட்டி டிரெஸ் போடுறது, அப்புறம் என்ன சொல்லலாம், கரெக்டா டிரெஸ் போடாம மானத்தை மறைக்கிற மாதிரி டிரெஸ் போடாம இருக்கிறது இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ ஐயோ. வசனம் போட்டிருக்கு. அவன் பரிசுத்தமா சர்ச்சைக்கு வருவான், அவன் சர்ச்சுக்கு பரிசுத்தமா வந்து இன்னைக்கு எப்படியாவது போய் ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி திருவிருந்து எடுக்கணும்னு வருவான். அப்ப பார்த்து சைட்ல நல்ல ஓப்பன்ல விட்டுட்டு உட்காந்துருக்காது. அவன் ஆண்டவரை பார்ப்பானா, இங்க சைட்ல பார்ப்பானா? கரெக்டா இல்லையா நான் கேட்கறது? நான் கேட்கிற கேள்வி கரெக்டா இல்லையா? அப்ப எல்லாரும் நல்லா ட்ரெஸ்ஸை க்ளோஸ் பண்ணி நல்லா பயபக்தியாய் போத்திக்கணும். இங்க வந்தா அப்படி சுத்தமா நீங்க அவ்வளவு பரிசுத்தமாய் வாழணும் கர்த்தர் விரும்புறார். அல்லேலூயா. வசனமே போட்டிருக்கு, வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரலை தெளிவா போட்டிருக்காரு பாருங்க. வசனம் அழகா போட்டிருக்கு பாருங்க. ஏசப்பட வார்த்தை வேசித்தனம் பண்ற அப்படின்னு போட்டிருக்கலாம்ல, அப்படி போடல. வேசித்தனம் பண்ணுவதற்கு, அடுத்தவங்க விழுந்து போகிறதுக்கு ஏதுவான இடரல் செய்யற. இடரல் வந்தவங்க என்ன பண்ணுமா? ஏந்திர கல்ல கட்டி சமுத்திரத்துல தூக்கி போடணும் இருக்காரு. ஏன் அப்படின்னா, சும்மா சமுத்திரத்துல போட்டா நீந்தி மேல வந்துருவான்ட்டு என்ன பண்ணிட்டாரு, ஏந்திர கல் இருக்குல்ல, மாவாட்டுற கல்ல கட்டி கழுத்துல கயிறை கட்டி தண்ணிக்குள்ள போட்டுரு, அப்பதான் கல் இழுத்துக்கிட்டு போவோம். இவன் என்னதான் அடிச்சு மேல வந்து இன்னொருத்தர காலி பண்ணலாம்னு நினைச்சா வேலைக்கே ஆகாது அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. நான் போய் சொல்ல, உண்மையுமே வசனம் அப்படிதான் போட்டிருக்கு. அல்லேலூயா. அதான் நீங்க பாத்துங்க, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம், எல்லாரும் எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 28, 29 பாருங்க. அருமையான வார்த்தை போட்டிருப்பாருங்க. லேவியராகமம் 19, 28, 29. செத்தவர்களுக்காக சரீரத்தை கீறிக்கொள்ளாதே. அடையாளமான எழுத்துக்களை, அடையாளமான எந்த எழுத்துக்களையும் உங்கள் மேல் குத்திக்கொள்ளாமல் பச்சை குத்திக்குவாங்க. சில பேர் பச்சை குத்திக்குவாங்க. அடையாளமான எந்த எழுத்துக்களையும் உடம்புல பொறிக்காத. இப்படிலாம் இருந்தீன்னா நீ பரலோகத்துக்குள்ளே விட மாட்டேன்ட்டாரு. 29ஆம் வசனம். தேசத்தார் வேசித்தனம் பண்ணி, நல்லா கவனிங்க, முக்கியமான வார்த்தை. வசனப்படி, தேசத்தார் வேசித்தனம் பண்ணி, வேசித்தனம் பண்ணி தேசமெங்கும் முறைகேடான பாவம் நிறையாதபடிக்கு உன் குமாரத்தை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலைச்சல் ஆகாயாக. அந்த ஒரு வசனம் மட்டும் திருப்பி படி, லாஸ்ட் லைன் மட்டும் திருப்பி படி. உன்னுடைய குமாரத்தை வேசித்தனம் பண்ண விடுகிறதுனாலே பரிசுத்த குலைச்சல் ஆகாயாக. பரிசுத்த குலைச்சல் ஆகாயாக. திருச்சபையிலே பரிசுத்த குலைச்சல் ஆகாயாக.
உலகத்திலே இருக்கிற இடத்துல பரிசுத்த குலைச்சல் ஆக்காத, வேலை செய்யற இடத்துல பரிசுத்த குலைச்சல் ஆக்காத, படிக்கிற இடத்துல, வேலைக்கு போற இடத்துல, வர இடத்துல, குடியிருக்கிற இடத்துல எங்கேயுமே உன்னால யாரும் பரிசுத்த குலைச்சல் ஆயிடக்கூடாது. அடுத்த வசனம் கீழே போட்டிருக்கு, நான் நிச்சயமாக தண்டிப்பேன், நான் கர்த்தர் அப்படின்னு போட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப 2 வார்த்தை தெளிவா போட்டிருக்காரு. நீ நல்லா எல்லாம் பண்ற, எனக்காக வைராக்கியமா இருக்க, ஆனா உலகத்தாரோட ஐக்கியம் வச்சுக்கிற ஒரு விக்கிரக காரியம். 2வது, வேசித்தனம் பண்றதுக்கு ஏதுவான காரியத்தை நீ இடர்ல உண்டாக்கிட கூடாது அப்படின்னு சொல்ற. அல்லேலூயா, அல்லேலூயா. தெளிவா போட்டிருக்கு பாருங்க. கடைசியாக என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், வேகமா வாசிங்க. என்னாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 7ஆம் வசனம் போட்டிருக்கு. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரரும் சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில். ஏன் அழுதாங்க? கர்த்தர் அடிச்சிட்டார், ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க, அடிச்சிட்டார். சரிங்களா? எல்லாம் அழுதுட்டு நிக்கிறாங்க. அவர்கள் கண்களுக்கு முன்பாக எல்லாம் அழுதுட்டு இருக்கும் பொழுது என்ன பாருங்க, எல்லாம் அழுதுட்டு வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன், ஒரு மீதி அந்நிய பெண்ணை, ரட்சிக்கப்படாத அந்நிய மீதியானிய பெண்ணை தன் அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கண்டபோது. புள்ளைய எப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க, தாய் தகப்பன் நல்லா கவனிக்கணும். புள்ளைய எப்படி அந்த பினெகாஸ் பத்திரமாத்து தங்கம், அப்படி புள்ளைய வளர்த்திருக்காங்க பாருங்க. ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன், ஆரோனோட பையன் எலெயாசார், எலெயாசாரோட பையன் பினெகாஸ். எப்படி வளர்த்த, தாத்தாவை பார்த்து அப்பாவை பார்த்து புள்ள எப்படி வளர்த்து பாருங்க. பினெகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன்னிடத்தில் பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதனின் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவரும் வயிற்றிலே ஈட்டி உருவ குத்தி போக அவர்களை ஒரே குத்தாக குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேலில் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று. அல்லேலூயா. கரங்களை தட்டி மேம்படுத்துவோமா? எவ்வளவு நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கான் பாருங்க. தப்பு நடக்குதுன்னா வசனம் என்ன போட்டிருக்கு வாசிச்சோம், சாத்தானுடைய சிங்காசனம் குடியிருக்கிற இடத்துல குடியிருக்கிற வேற வழி இல்லாம இருக்கிற எனக்காக, 2வது பாயிண்ட், எனக்காக நாமத்தை பற்ற, இயேசுவின் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற. 3வது, சாத்தான் குடியிருக்கிற இடத்தில் எனக்காக உண்மையுள்ள சாட்சியா இருக்கிற, வெறியாகி எழுகிற, ஒரு தவறு நடக்கும் பொழுது உடனே தட்டி கேட்கிற, தப்பு செய்யக்கூடாதுன்னு எனக்காக வைராக்கியமா வாழ்ற பினெகாஸ் ஒரு நல்ல உதாரணம். தவறு நடக்கிறத பார்த்து ஓடி போய் என்ன பண்றான், ஒரே ஈட்டியில ஒரு சைடு மட்டும் ஷார்ப்பா இருக்குமா, 2 சைடு ஷார்ப்பா இருக்குமா? ஈட்டியில 2 சைடு ஷார்ப்பா இருக்கும். பாத்தீங்களா? என்ன பண்றான், 2 பத்தியும், ஒரு பொண்ணு 2 பத்தியும் ஒரே குத்துனா ஈட்டி வெளியே வந்துருச்சு, 2 பேருமே செத்து போயிட்டாங்க. வாதை நின்று போயிட்டு என்று வாசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எவ்வளவு தெளிவா சொல்றாரு பாருங்க. வேசித்தனம் இருக்கவே கூடாது, விக்கிரக காரியம் இருக்க கும்பிடவே கூடாது, எந்த சிலையவோ சிலுவையவோ எந்த காரியத்தையோ நீங்க கும்பிடவே கூடாது. ஏசப்பாதல் இல்லவே இல்லை, ஆவியா இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது பாருங்க, வார்னிங் கொடுக்கிறாரு. என்ன வார்த்தை கொடுக்கிறாரு? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து, திருப்பி சொல்றாரு, நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் உன்னை யுத்தம் பண்ணுவேன். ஆரம்பத்துல எப்படி அறிமுகமானாரு? இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல். அவரு திருப்பியும் அந்த அதிகாரத்துல அதே வசனத்துல சொல்றாரு, எப்படி முடிக்கிறாரு? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் என் வாயின் பட்டயத்தால் உன்னோட யுத்தம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசி வார்த்தை என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு பாருங்க, என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை. இப்பதானே சொன்னாரு, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை புசிக்க கூடாதுன்னு சொன்னாரு. அது அழிந்து போறதுப்பா. நான் உனக்கு எதை கொடுக்கிறேன்? தூதர்கள் சாப்பிட்ட மன்னா, மறைவான மன்னாவை உனக்கு நான் புசிக்க கொடுக்கிறேன். உலகத்தை வெறு, பரலோகத்துல உனக்கு பெரிய அற்புதம், உனக்கு ஆவிக்குரிய காரியத்துல உனக்கு உயர்த்துவன்றாரு. உலகத்தை மோசே என்ன பண்ணா, எல்லாம் ஆண்டு அனுபவிக்கலாம், ஆனா என்ன போட்டிருக்கு, அவன் அதை வெறுத்து. என்னுடைய ஜனங்கள் அடிமைத்தனமா இருக்காங்க, அவங்களோடு கூட நான் போய் இணைஞ்சுக்குவேன்னு சொல்லிட்டு, கர்த்தர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு மோசே நினைச்சா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ராஜாவோட வளர்ப்பு மகன்,
அவன் நினைச்சா எப்படி வேணா வாழ்ந்திருக்கலாம். ஆனா என்ன பண்ணான்? எல்லாத்தையும் அனிதமான உலக காரியங்களை, ஆசைகளை வெறுத்தான். வெறுத்தனாலதான் முகமுகமாய் பார்த்தான் ஏசப்பாவை. தேவனை முகமுகமாய் கண்ட மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி எழும்பவில்லை என்று வேதவசனம் சொல்லுகிறது. உபாகமம் கடைசி அதிகாரம் கடைசி வசனத்துல. அல்லேலூயா. இங்கிலீஷ் பைபிள்ல the terror which like Moses ன்னு போட்டிருக்கு. கர்த்தருக்காக தீவிரவாதியா இருந்திருக்கிறான். டெரர் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க. கர்த்தருக்காக தீவிரவாதியாய் எழும்பி ஊழியம் செஞ்சிருக்கிறான். அல்லேலூயா. முழங்கால் படிட்டு ஜெபம் செய்வோமா? நீ அப்படி உண்மையா இருந்தீனா கர்த்தர் சொல்றாரு, அந்த வசனத்தை ஃபுல்லா வாசிச்சு முடிச்சிருங்க. மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன், ஒருவனும் அறியாத வெண்மையான குறிக்கல்லையும் வெண்மையான ஒரு குறிக்கல் கொடுக்க போறாரு. அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டது. அந்த அழகா நீங்க ஒரு நேரத்துக்கு gift கொடுக்க போறாரு. என்ன gift? ஒரு பெரிய அழகா வெள்ளையான கல்லு கொடுக்க போறாரு. அந்த கல்லுல எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி. இப்ப நான் பெறுகிறேன்னா எனக்கு மட்டும் தான் அந்த பேர் தெரியும். இப்ப ஒரு பொண்ணு அந்த பிள்ளைக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த பேர் தெரியுமா? வேற ஒருவனும் அறியப்படாத புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் மேம்படுத்துவோமா? ஓ, வேற ஒருவரும் அறியப்படாத புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றாரு. கர்த்தருடைய வாய் சொல்லும், புதிய நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய், நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அறியப்படுவாய், அழைக்கப்படுவாய் என்று கர்த்தர் வசனம் சொல்றார். அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம்.